பேக்கில் புக்ஸ் எடுக்க வேண்டிய பையில் ஜல்லிக்கற்கள். உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நீங்கள் பண்ணுற இந்த சேட்டைகள் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, சட்டங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா யாரா கொடுப்பாங்களா உங்களுக்கு? அதனால தயவு செய்து பேரண்ட்ஸுக்கு நம்ம எந்த நிலையிலேருந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க, சீக்கிரமா அவங்களுக்கு கல்லூரி படிப்பு முடிச்சு என்ன கைமாறு பண்ண போறோம், இதை ஃபீல் பண்ணி பண்ணீங்கன்னா நீங்க நல்ல குடிமகன், நல்ல மகன். வணக்கம் சார், ஜிஆர்பி டிஎஸ்பி ரமேஷ் எக்மோர் சார். இந்த கல்லூரி மாணவர்களின் கவனத்திற்காக ஒரு செய்திகள். அவங்களுடைய +2 வரைக்கும் கிராமத்தில் படிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்கூலில் டவுனில் படிச்சுட்டு இங்கே சென்னைக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தாலும் கூட இந்த 2 கல்லூரிகள் மட்டுமே அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாங்க, பச்சபாஸ் காலேஜும் பிரசிடென்சி காலேஜும். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரே வண்டியில் ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம். திருத்தணி வரைக்கும் இந்த இஎம்யூ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதே மாதிரி கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அந்த இஎம்யூ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. இல்லை கோச்சில் ஏறும் பொழுது தன்னுடைய கல்லூரி தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு ஈகோ. அவங்க கல்லூரி வேறு, இவங்க கல்லூரி வேறு. போட்டி படிப்புலையோ அல்லது ஸ்போர்ட்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள பார்த்து அடுத்து வர தலைமுறை மாணவர்கள் ஊக்குவிப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் சக பயணிகளுக்கு, வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கத்துறீங்க, தவறான இரட்டை அர்த்தம் கொண்ட பாட்டு பாடுறது, சத்தம் போடுறது, அதே மாதிரி கீழே கத்தியை தீட்டுறது பிளாட்ஃபாரத்தில், அப்புறம் பெட்டிக்கு வெளியில் தொங்கிட்டு போகிறது, ட்ரெயினுக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கும் டேஞ்சர், மற்றவங்களுக்கும் டேஞ்சர். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சைடில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது ஒரு கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு பயத்தின் காரணமாகவோ ஒற்றுமையின் காரணமாகவோ ஒரு கோச்சில் ஏறுறாங்க. இது எந்த கோச்சில் ஏறுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த கல்லூரி மாணவர், பிரசிடென்சி காலேஜ் பசங்க அல்லது பச்சபாஸ் காலேஜ், இந்த ஆப்போசிட் காலேஜ் பேக்கில் புக்ஸ் எடுக்க வேண்டிய பையில் ஜல்லிக்கற்கள், அதாவது தண்டவாளம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக போடப்போகிற ஜல்லிக்கற்களை பையில் போட்டு கொண்டு வரீங்க. 5 கல் 10 கல்லுன்னு சொல்லி இதில் மாறி மாறி அடிக்கிறீங்க. ரன்னிங் ட்ரெயினில் அடிக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம் பண்ணி நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ திசை மாறி அந்த பயணிகள் மேலே, முதியோர்கள் மேலே, குழந்தைகள் மேலே கல் அடிப்பட்டு நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நியாயமானு பாருங்கள். உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் தான் குடும்பம்னு நினைக்கிறோம், தான் கூட பிறந்தவங்க நினைக்கிறோம். இந்த ஒரு ஃபீலிங் எப்போ வருதோ அப்போ தான் ஒற்றுமை வரும். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையில் இருக்காங்க. ஒருத்தருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அந்த மாதிரி கஷ்டத்தில் கூலி வேலை செஞ்செல்லாம் நிறைய பேர் குறைச்ச சம்பளத்தில் இவனை எப்படியாவது படித்து இந்த 3 ஆண்டு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு நம்ம நல்லபடியாக வச்சுக்க மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க பேரண்ட்ஸு. இந்த பேரண்ட்ஸை பற்றி அவங்க எந்த கவலையுமே இல்லாமல் இவங்க பண்ணுற சேட்டைகள் அவங்களுக்கு தினம் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனால் கூட காசு செலவாயிடும், நம்ம பையனுக்கு படிப்பு செலவுக்கு நம்ம கொடுக்க முடியாமல் போயிட்டு சொல்லி அப்படி பண்ணுறாங்க. தயவு செய்து பேரண்ட்ஸோட ரெஸ்பெக்ட் கொடுங்க. பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி 2-3 ஆண்டு காலங்களில் கல்லூரி படிப்பு முடித்த உடனே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் 1 to 4 வரைக்கும் இருக்குது, அடுத்து யூபிஎஸ்சி எழுதலாம். நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. உங்களை பார்த்து மற்றவங்க மோட்டிவேட் ஆவாங்க. ஸோ நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை தயவுசெய்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சக மாணவன் அடித்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? அவன் பெற்றோர்கள் மனசு இன்னும் ஆறி இருக்குமா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க? இதை ஏன் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்க? நீங்கள் பண்ணுற இந்த சேட்டைகள் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, சட்டங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஐபிசி இப்போ பிஎன்எஸ் ஆகிருக்கு. முன்னாடி சாட்சிகள் சொன்னால் தான் ஊர்ஜிதப்படவும் நீதிமன்றத்தில். இப்போ அப்படி இல்லை, கேமராவில் பதிவுகள் இருந்தாலே போதும் உங்களுக்கு கன்விக்ஷன் கிடச்சிரும். அதே மாதிரி கன்விக்ஷன் பீரியடும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 years 7 years ஆகிருக்காங்க, 7 years 10 years ஆகிருக்காங்க. அப்புறம் லைஃப் கூட இருக்குது. நீங்கள் பண்ணுற இந்த வேலைகள் அந்த மாணவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு எந்த வேலைக்குமே நீங்கள் போக முடியாது. இதனால் உங்கள் கல்லூரிக்கு நல்ல பேர் கிடைக்குமா? நீங்கள் செய்கிற வேலைகள் கல்லூரிக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற செயல்கள் வந்து நிச்சயமாக எந்த வகையிலும் யாருக்குமே பயன் இல்லை, உங்களை நீங்களே வந்து அழிச்சிக்கிறீங்க. ஸோ 99% நல்லா இருக்கீங்க, இந்த 1% கல்லூரி பேரையும் கெடுக்குறீங்க. நாங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்டையும் நாங்கள் முறையிடுறோம், இந்த எஃப்ஐஆர் காப்பியில் அட்டாச் பண்ணி பிரின்ஸிபாலுக்கு அனுப்புகிறோம். அதை வந்து அவங்க வந்து 20 நாட்கள் 30 நாட்கள் 3 மாதங்கள் கூட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாம் எழுதும்போது அவங்க டேஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எக்ஸாம் எழுத முடியாமல் நிற்கும். அப்போ கூட இருக்கிறவன் முன்னாடி போயிடுவான், நீங்கள் பின்னாடி நிற்பீங்க. ஸோ அன்றைக்கி வந்து யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா யாருனா கொடுப்பாங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் தயவுசெய்து பேரண்ட்ஸுக்கு நம்ம எந்த நிலையிலேருந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க, சீக்கிரமாக அவங்களுக்கு கல்லூரி படிப்பு படிச்சுட்டு என்ன கைமாறு பண்ண போகிறோம், இதை வந்து ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல குடிமகன், நல்ல மகன், கல்லூரிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. ஸ்போர்ட்ஸில் நல்ல உங்கள் திறமையை காமிங்க, படிப்பில் உங்கள் திறமையை காமிங்க, திரும்ப திரும்ப படிங்க, வாழ்க்கையில் மேலே வரலாம். இந்த மாதிரி விரும்பத்தகாத நிகழ்வுகள் தயவுசெய்து இனி ஈடுபட வேண்டாம். இந்த வேண்டுகோளை ஏற்றிருக்கீங்க. அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் QR கோடெல்லாம் நாங்கள் அமைச்சிருக்கோம். தயவுசெய்து ஒரு முறை பாருங்கள், உங்களுக்காகவே நாங்கள் எடுத்திருக்கோம், கல்லூரி மாணவர்களின் கனிவான கவனத்திற்கு என்ற தலைப்பில். ஸோ தயவுசெய்து பாருங்கள். அதே மாதிரி ட்ரெயினில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. கோச்சுக்குள்ளாரே கேமராஸ் இருக்குது, நிறைய கோச்சில் கேமரா இருக்குது, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கேமரா இருக்குது. ஸோ அந்த எவிடன்ஸு எனஃப், உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். இதில் வந்து ஏமாந்துடாதீங்க. நம்ம பண்ணுற சேட்டைகள் யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும், எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும், அரக்கோணம் வரைக்கும், திருத்தணி வரைக்கும், ப்ளஸ் இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லா ரயில் நிலையங்களிலும் காலையிலும் மாலையிலும் RPF, GRP காவலர்கள் பணியில் ஈடுபட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களை வாட்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட இந்த சரிவர கல்லூரிக்கு வராத நேம்ஸ் எல்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த பசங்களை நாங்கள் அந்த நேட்டிவ் பிளேஸ்லேருந்து எங்கே ட்ரெயின் ஏறுறாங்கிறதுலேருந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். ஏமாந்துடாதீங்க. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம். அதனால் கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கிற வழி என்னன்னு பாருங்கள்.